சொந்தக்காரர் அதனால ஏற்றி வச்சுட்டு இருக்காரு. அழகா அன்பா சொன்னா அவர் ஏற்றி வைக்க போறாரு. கொஞ்சம் பாசமா சொன்னீங்கன்னா ஏற்றி வைப்பாரு. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சமா ஏற்ற சொல்லுங்க, ஏற்றிடுவாரு. ஆமா, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த பிள்ளைய கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர்ல ரொம்ப சீக்கிரமா வரல. ஆமாங்க, எட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கு.
அதெல்லாம் சும்மா அள்ளி போட்டுட்டு வா. உசிரானா இருக்கேன் உண்மையில தானே ஆமா நீங்க என்ன வள்ளிக்கு அண்ணனா தம்பியா? 7 அண்ணன் இருக்காங்க. 7 அண்ணன்ல நீங்க எத்தனாவது பிறந்திருக்கீங்க? என்ன கேக்குறப்ப வள்ளிக்கிறதுக்கு அண்ணன் தெரியும். ஏங்க வள்ளிக்கு அண்ணன் யாரு? நீங்க தானே. வள்ளிக்கு அண்ணன் நீங்க தானே. உங்க பேர் என்ன? இந்த கிட்டலாம் வந்து ராசி கொடுத்துறாங்க. அந்த பக்கம் போங்க. கிட்டலாம் வரக்கூடாது. உங்க பேர் என்னங்க? வீரத்தேவன்னு பேர் இருக்கு. மீச மட்டும் மயில வச்சிருக்கீங்களா? யா எனக்கு ஒரு ஆசை. யா அங்க போங்க. ஆசைப்படுறது சரிதான், ஆசைப்படுறது சரிதான். உனக்கு மட்டும் உருப்படியான சுத்தமான அரிசி என்ன கடலை போடுது? மனசு நல்ல மனசா இருந்தா கேளுங்க. மனசு நல்ல மனசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி மனசு இருந்தா எப்படி இருக்கும்? யாருக்கு அது அப்படியேதாங்க போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை பாக்குறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியா? அப்படியே பூருக்கு பூருப்பா. ஏங்க பூரிப்பா
ஊருக்கு பெருந்தவளே யாரு சுத்தம் பொட்டுக்காரனுக்கு ஆசீர்வாது இங்க பாரு. இவன் அடிச்சுப்பாவே கொடுத்தான் ஏங்க நீங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க ஒரு சாமி பாட்டா பாடுங்க நான் உன்னை என்ன சொல்றேன் ஆ. உன்னை பொண்ணு கேட்க வந்தா ஒர்க் பண்ணிட்டேன் யாரு கட்டிலு கீரை மத்தெல்லாம் கேட்க மாட்டேன் என்னைய கல்யாணம் பண்றதுக்கு ஏங்க என்னை இப்ப கல்யாணம் பண்ண போறீங்க இதே ஒரு மெத்தை எதுக்குடா மெத்தை ஏங்க நீங்க படுத்துக்கலாம் சரி அது பண்ண போயிட போகுது எத்தனாவது கல்யாணம் பண்ண போறீங்க யாரு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியாச்சு மருமக வந்துருச்சு இருந்தாலும் ஒரு கல்யாணம் இதுக்குதான் ஏஜென்ட் கிட்ட சொன்னா ஆளை மாத்தி போடுவோம் ஏஜென்ட் யாரு என் வரலாறு தெரிஞ்சவங்கிட்ட போடாது ஏங்க இந்த ஊர் ஏஜென்ட் யாரு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆகலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆகலாம் ஒண்ணுக்கு போகாம யாங்க உங்க தங்கச்சி என்ன இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அது கெட்டு போடும் இங்க பாருங்க உங்க தங்கச்சி வந்து போற வரைக்கும் உனக்கு நீ வந்து நம்ம இடத்துல அப்படி போலாமா நீ வெளிக்கு போறது மாதிரியே அப்படி போலாமா அந்த பக்கம் போலாமா அந்த மாதிரி ஏன் கொட்டா போட்ட பால் குத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்ப்போம் ஏங்க அவரும் கொட்டாய் சொல்றாரா அப்ப கொட்டை அவர் கொட்டானா கொட்டை அவர் கொட்டானா கொட்டாய கட்டிருக்கான் பாரு எட்டு எட்டு ஏறி இந்த எட்டடிய கதையை விடுறாங்க எல்லாரும் பண்ண அவர் கொட்டை போட்டாரு நீங்க என்ன போட்டீங்க சரி பரவாயில்ல அம்மா கூப்பிடலாமா அம்மா கூட முதல்ல வணக்கம் வைக்கிறேன்
மாலை போட்டு 40 நாள் விரதமா இருந்த அந்த விரதத்தை முடிக்க நான் படுற பாடு. சும்மா இருடா. சும்மா இருடா, சும்மா இரு. சும்மா இரு புள்ள, சும்மா இரு. தங்கச்சி. ஐயா. ரொம்ப நேரம் ஓரமணி சும்மா இருக்கிறே யாரும் கேட்கிறேன். நீ எப்ப வந்த? நீ எப்ப நான் வந்ததே உங்களுக்கு தெரியாதா? எப்படி கொஞ்சம் ஒடுக்கமா கொஞ்சம் ஒல்லியாருன்னா தெரியும். நானும் அப்படியா இருக்கேன். ஆட்சி கொண்டானா ஒரு செவுத்த உடனே தங்கச்சி கிட்ட அடி வாங்குறீங்க, உனக்கு இருக்குமா இல்லையா? சரி இந்த மாதிரி அடிச்சே வருமா? அடி ஆமா, இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்க பேசுறத பார்த்தா அது ஒண்ணுக்குமே போவாது. யாரு ஏன் ஒண்ணுக்கு வந்து எப்படி உனக்கு ஒரு தெரியும்? ஆம்பளை இந்த மாதிரி குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா உங்க நம்மளும் குடிச்சு தான் பேசணும். சரி, அப்புறம் இப்படி வச்சுட்டு பேசலாம். அது என்ன நீ வளர்ந்து வந்த பாதை. அண்ணா ஆமா ரொம்ப நேரம் வந்திருக்கேன். ஒரு பேரும் அப்பா நான் அண்ணா மாமாங்கிற பத்தியலா நானும் கேளுங்க. உங்களுக்கு அது தங்கச்சி, எனக்கு நான் அப்பட வேணாட்ட இந்த மாதிரி அது போய் வந்து நிக்கிறேன். உங்களுக்கு அது தங்கச்சி. ஜிபே வரனால கவலை பண்ண மாட்டேன். ஏன் கேளுங்க. ஆடி 31 அண்ணா நகர் போல சென்னை நான் அங்க வசூல் பண்ணிடுவோம். போய் சென்னை அண்ணா நகருக்கு மனிதன் படத்துக்கு போய் அங்க போய் வசூல் பண்ணிடுவோம். குடும்பத்தோட வரவழைச்சு அப்படியே தாம்பரம் தாம்பரத்துல பார்த்தேன். என்னுடைய பசத்துக்குரிய அத்தான் இந்திரா ராஜேந்திரன் அவர்கள் எனக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக அன்பளிப்பளித்து தெரிவித்த அத்தான் அக்கா இருவருக்கும் என்னுடைய தரவாக நான் சார்ந்திருக்கும் இந்த கலை குடும்பத்தில் சரணம். நன்றி. என்ன சொல்ல போறீங்க? மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல சொல்ல வந்தா நீங்க அப்ப சொல்லிடணும். நீ ரொம்ப கொடுத்து வச்ச நீ. ஏன் போலீஸுக்காரே உனக்கு பணம் போட்டிருக்காரு. போலீஸுக்காரன் வந்து நம்மகிட்ட வாங்கிதான் போட்டோம். அவன் பணம் போட்டிருக்காமா. நீ எவ்வளவோ எனக்கு போடுற பரவாயில்ல. எனக்கு தெரியுது அவ்வளவுதான். சரி பரவாயில்ல. அண்ணா அவன் இப்ப எதுக்காக ஒரே தங்கச்சி ஏன் போட்டே என்ன காரணம்? அப்பாவுக்கு டூ அப்பா ஒண்ணு இருக்கு. ஏய் என்னாச்சு? ஆம்பளை பிறக்க போதான். ஏய் போடி பின்னா பண்ணு. ஒப்பனுக்கு இப்போ அப்பா ஒண்ணு இருக்கு. சரி தெரிஞ்சவங்க இப்பவே நீ போன் பண்ணிட்டு. சரி ஏன்னா போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் கணக்கு படுத்து உன் சொந்தமா ரொம்ப ஒண்ணே புரியுது. மன்மதன் ஏன்னா உனக்கு தகுந்த மாதிரி 4 துத்த தூரிச்சா அப்படிதான் இருக்கும். சரி அப்பாவுக்கு இப்பயா பேசுறது என்ன ஆச்சு அப்பாவுக்கு? பக்கத்துக்காரன் ஒருத்தன் சொன்னா ஏனே கொஞ்சம் முன்னாடியே உன் சொந்தக்காரனுக்கெல்லாம் லெட்டர் போட்டுடு. எதுக்கு? ஒப்பனுக்கு ஈத்துட்டு கிடக்கு. இழுத்துட்டு கிடக்கா? ஐயோ ஏன்னா உன் சொந்தம்லாம் வந்து சேர்றதுக்கு நாள் ஆகும். ஆமா அங்கேருந்து வரணும்ல. லெட்டர் போட்டுடுறா. அவனும் வரவும் இவனுக்கு போகும். சீக்கிரமா கதை முடியும். உனக்கு செலவுல போகணும்னு சொன்னான். கதை பிடிக்கணுமா? அவன் சொன்ன ஆலோசனை கேட்டு லெட்டர் போட்டுட்டு போன் பண்ணி விட்டான். நான் போய் பால் ஊத்திட்டு வரேன். ஒரு நீ சும்மா இது தானாக ஆவான் உன் பாலுக்கு ஆவான். அதனால நான் லெட்டருக்கு போட்ட கேட்டு 40 பேர் வந்துட்டான் வீட்டுக்கு. சரி 40 பேர் வந்துட்டாங்க தவிர இவன் போயிடுவான்னு நினைச்சுதான் லெட்டர் போட்டான். சரி 40 பேர் வந்தா பாரு. அன்னைக்குதான் இந்த வருஷம் பாரு அநியாய விளைச்சி போச்சு வய. சரி விலைக்கு போனால அரிசா கொண்டு 3 மூட்டை அரிசி வீட்டுல வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் சரியா போச்சு. அப்ப இந்த திருவண்ண லெட்டர் போட்டு வந்தா பாரு 40 பேரும். சரி இந்த 40 பேரும் வந்தா பாரு. வந்தவனுக்கு நான் அரிசி வச்ச 30 மூட்டையும் வடிச்சு போடுறேன். தின்னுட்டு குஞ்சிருக்கானோட தவிர இவங்களும் போகல. எப்பவும் போகல. இப்ப வந்து உங்களுக்கு அரிசிதான் காலியானது. அரிசி காலியானதான் இல்லையே. சில பேர் கொடுமைன்னா என்ன துக்க விசாரிக்க வந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறான். சரி என்ன கேட்காரு? எனக்கு இட்லி போடுறேன் பூரி போடுறேன். ஏன் கேட்டது உங்க சொந்தக்காரு? ஒரு பையன் கேட்கறான் எனக்கு காப்பி போட்டா தேவையான டீயை ஊற்றி நாக்கு செத்து போய் துக்க விசாரிக்க வந்த பையன். ஐயனே துக்க விசாரிக்க வந்தவங்க பூரி கேட்டாரு. அது அப்பா வழி சொந்தமா அம்மா வழி சொந்தமா? எனக்கே தெரியல. பூரி உங்களுக்கே தெரியும்.
தெரியல. 2 வழி சொந்தமில்ல வந்தவன் பூரி வழி சொந்தம். அந்த மாதிரி முடிஞ்சு வச்சு இப்ப என்ன பண்றாரு அப்பா? என்ன பண்ணாரு? நான் சாகாம இருக்கேன்னா தங்கச்சி காவல் கணக்கு. ஓஹோ, முருகை கடவுளை வணங்கணும். சரி. முருகை கடவுளுக்கு நம்மளுடைய குலக்கடவுளை வைகுந்த பரவது ஒண்ணு பாரு. பெண்கள் காவல் பார்ப்பதும் நாங்கள் உழவு செய்வதும் நீங்கள் காவல் கொண்டும் முறை. நமது நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் பருவதற்கு சென்ற ஆண்டு வரை சென்று விட்டார்கள். சரி. இந்த ஆண்டு காவலுக்கு சென்றவருடைய முறை ஒன்றை சேர்ந்தது, வள்ளி நாயகியை ஒன்றை சேர்ந்தது. அதனால வள்ளி நாயகியை காவலுக்கு ஆக்கிட்டு போனா அது காவல் பார்க்கட்டும். நீங்க இப்பெல்லாம் நீங்க பேசலாமா? தங்கச்சி பக்கத்துல வச்சுக்கிட்டு பள்ளி காவல் பார்க்கட்டும். நீ இங்க பார்த்தா என்ன, நான் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்றீங்க? நான் இல்லாதப்ப நீங்க என்ன சேட்டை பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். நல்ல நேரம் தான் ஆனா நல்ல நேரம் தான் கிளம்புனேன். சரி, இடையில குடிசோ கம்மியாக்குறீங்க. நான் வந்தப்ப இல்ல பாருங்க. சரி, நேரத்துல வந்து என்ன பாருங்க. சரி, காவலுக்கு செல்லணும். பரவாயில்ல. ஏன்னா சேர்ந்து எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, என்ன உங்களை எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வர வைத்த எனக்கு சரி அம்பாள் கொடுக்கிற ஒரு பெரிய அருட்பிரசாதம். இந்த நாடகம் நடக்கணும் சத்த எங்களுக்கு நீங்க விட்டு கொடுன்னு நான் வேண்டிக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி பாரு. எப்படியோ வந்த மழை எங்க போச்சுன்னு தெரியல. அதனால அதான் மகாசக்தி. மகாசக்தி மாரியம்மன் உண்மையிலே சக்தி உள்ள மாரியம்மன் தான். அதனால பரவாயில்ல, எல்லாரும் பேசிக்கொண்டே திரைச்சொலிக்கு வந்துவிட்டோம். திரைச்சொலை பார்த்தால் எப்படிங்க என்னமாக இருக்கிறது? பூத்துக்குழுக்கு மலர்களையும் கொட்டுகிற அருவியை ஓடிக்கிற நீரங்களை பார்க்கும் பொழுது என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! காண்பவன் கண்களுக்கு என்ன காண்பவன் கண்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மழை பெய்யும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சொல்லுவோம்லையா என்ன எப்போதுமே பெரியவங்க அதுக்குதான் கோட மழை கூத்தாடிக்க ஆகலாம். அதான் ஆடி மாசம் ஆறவனுக்கு ஒத்துக்காது. இருந்தாலும் நம்மளை ஆட வைத்து நம்ம பார்க்கணும். நமக்காக எதிர்ப்புறம் மேடை அமைத்து இந்த நாடகம் நடக்குன்னு அனுப்ப ஆட்சி கொடுத்து நம்மளை நடத்த வச்சிருக்கா பாரு. அதான் மகாசக்தி. சில பேர் வாயில வச்சு அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே ஒரு சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி உண்மைதான். ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து கொடுத்தா என்ன பறவைகள் எல்லாம் வந்துட்டு கூட்டம் மொத்தமா. அதனால பறவைகளை கேட்டோம் எப்படி வைக்கிறாரு அப்பா. இந்த மாதிரி வயசு கொண்டு இருந்தா 4 பையன் இந்த மாதிரி வச்சு தான் செய்வோம். சரி கேட்டோம் எப்படி கேட்டோம்.
ஆடினாதான் பறவையெல்லாம் போகும். அதனால 2 ஆட்டமாச்சு ஆடணும். இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, வேட்டி அவுத்து விட்டுருவேன். அதான் சங்கடம்னா சும்மாவா சும்மாவான்னு கேக்குறேன். ஆடாட்டி போனாக்கா அதை அவுத்து விடு, என்னையே அவுத்து விடு. ஒரு நிமிஷத்துல ஆடுனா அவுத்து விட மாட்டேன். ஏன்? என் தங்கச்சி ஆடுவதை நான் விரும்பவில்லை. யார் விரும்பல? நீயா? அம்மா, தங்கச்சி, ஆடுங்க. தங்கச்சி, அவர் தயாரிக்கிறவர் ஏன்னு சொன்னால் இப்போ உனக்கு என்ன நான் யார அறிமுகப்படுத்தணும் இந்த மண்ணுக்கு நீங்கெல்லாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அருமையான இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அப்படியே நீங்களாம் பார்த்துன்னு அப்படியே அசத்து முடியல. அப்படிப்பட்ட ஒரு தயார் ஆலோலே 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 ஐயோ, என்ன அந்த மூக்கு நெஞ்சுட்டாரா? ஆம்பளை பெருமையா வாழணும்னா அவனுக்கு சொத்து தேவை. ஆம்பளைக்கு சொத்து தேவை, பொம்பளைக்கு தேவை. அண்ணா பரவாயில்ல போகவில்லை காலவரம் காரியங்கள் ஆமா, வயலுக்கு பெரியவர்கள் யாராவது உன்னை பார்த்து சொல்லுகிறோம். நீ என்று சர்வதேக கால்முறை என்ன செய்யலாம் குலக்கடல் சுகர்வை